வணக்கம். அக்கா பரவாயில்ல, அக்கா பரவாயில்லக்கா, சொல்றது கேளுக்கா. அக்கா அக்கா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது பிடிங்க, கையில பிடிங்க பிரதர், வாங்க வாங்க இத கையில பிடிங்க. இதனால வர முடியல, உங்களுக்கு பின்னாடி நிக்க முடியல, வீட்டு வேலை இருக்கிறாங்க. போயிட்டு வாங்க, கட்டாயம் நம்ம ஓட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்க கூட வரணும், வீட்டு வேலை இருக்கிறாங்க. பாருங்க, நாங்க உங்களுக்கும் சேர்த்து நம்ம கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருக்கும் சேர்த்து கண்டிப்பா கண்டிப்பா அது போதும். நீங்க வெயில வெயில பசங்க வருவானோ, பசங்க வருவானோ, கூட வருவானோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சொல்றதுக்கு அக்கா சொல்றதுக்கு தயவு செஞ்சு தவறாக கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு தான். இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, அதை பாருங்க. அப்போ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு வேட்பாளர்கள் வாக்கு சேகரிக்க போகும்போது அங்க அந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரும்பாலும் வரவேற்பு கொடுக்குறாங்க. கேட்ட திறந்து வாசல்ல அவங்கள உள்ள வரவழைச்சு வரவேற்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, கண்டிப்பா நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா திமுக அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி எம்எல்ஏவா, அந்த ஆளு அவர் தொகுதியில ஓட்டு கேட்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். சட்டையை பிடிச்சிட்டாங்க. அம்மா சட்டையை பிடிச்சிருச்சு, சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்குது. அந்த ஆளு பதறிட்டாப்ல, என்னம்மா சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க? அப்படி சட்டையை தான் பிடிக்கணும், உங்களை சட்டையை பிடிக்காம வேற எதை பிடிக்கணும்? இப்படிதான் கேள்வி கேட்கணும். மக்கள் மக்களுக்கு புரிதல் வந்திருக்குது நிறைய மக்களுக்கு. அதற்கு மூல காரணம் நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவரு தான் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறாரு. கேளுங்க, கண்டிப்பா கேளுங்க, சட்டையை பிடிச்சு கேளுங்க. ஓட்டு நீங்க தானே போட்டீங்க 2021. அவங்க ஓட்டு கேட்க வரும்போது நாங்க அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம், அப்படி அறுத்து தள்ளிடுவோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தானே ஓட்டு கேட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு அவங்க எம்எல்ஏ மந்திரி ஆன பிறகு தொகுதி பக்கம் வர்றது கிடையாது, மக்களை அலகழிக்க விட்டுறது, அப்படிதானே? அந்த மாதிரி தானே இருந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களையும் அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இப்போ மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்திருக்குது. இது பத்தாது, இது பத்தவே பத்தாது. இன்னும் பெரிய முதலைகள்லாம் என்னதான் வரும், ஓட்டு கேட்டு வருவாங்க. சட்டையை பிடிச்சு இலவசம் நீ தாரேன்னு சொல்றியடா, எங்க இருந்து எவன் அப்ப வீட்டு காசடா எடுத்து கொடுப்ப அப்படின்னு கேள்வி கேளுங்க. இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னியே, வா பாரு, தெருவை பாரு, சாக்கடையை பாரு, குப்பவே பாரு அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சு கேளுங்க. கேட்கும் போது அவங்களுக்கு புத்தியில உரைக்கும். நாளைக்கு ஒரு 2% நல்லது செய்வாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி தான், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் அவ்வளோ ஒரு சிறப்பு, பெரும் சிறப்பாட்டு தான் அவங்க போற இடமெல்லாம் சரி. அதிமுகவுல இருந்து ஒரு ஆளு, அவரு அதிமுகவுல இருக்கிறாரா, அவரு சொல்றாரு, ஏம்மா நான் உனக்காக ஓட்டு போடுறேம்மா, உனக்காக. உங்க கட்சி எப்படியோ அது எனக்கு தெரியாது, ஆனா உனக்காக நான் ஓட்டு போடுறேன். நம்ம பிள்ளைகளை நம்ம ஆதரிக்காம வேற யாரு ஆதரிக்க போறோம் அப்படின்னு அதிமுகவுல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட வீரியம் அடைஞ்சிருக்கு, அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். நிறைய இடங்கள்ல ஃபாத்திமா ஃபர்கானா போறாங்க. நம்ம ஆவடி தொகுதியில இருந்த புனிதா சண்முகம் அவங்க போறாங்க. தம்பி இடும்பாவன் கார்த்திகை, இப்படி கார்த்திகா சகோதரி கார்த்திகா அவங்க கன்னியாகுமரி பக்கத்துல மரிய ஜெனிஃபர் குளச்சல்ல, அந்த அவங்க பேர் எனக்கு தெரியல. இந்த மாதிரி பல இடங்கள்ல நிறைய வரவேற்பு கிடைக்குது. நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய வரவேற்பு கிடைக்குது. சீமான் அண்ணன் ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் அவர் டெய்லி ஒவ்வொரு தொகுதியா போயிட்டு அவரு அந்த வெயில நின்று பேசிட்டு இருக்கிறாரு. பாவம், அவருக்கு தொண்டை தான் கட்டி போச்சு. பாவம், ரொம்ப சங்கடப்படுறாப்புல. தொண்டையில புண்ணு வந்துட்டு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்களாம். கஷ்டம்தான், ஆனா வேற வழி கிடையாது. இந்த ஒரு மாசம் பேசிதான் ஆகணும். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. என்ன கஷ்டப்பட்டாவது பேசிதான் ஆகணும். கடைசி ஒரு 4-5 நாள் அண்ணன் காரைக்குடியில இருந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா கடைசி ஒரு நாள் மட்டும் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்கன்னா அது நல்லா இருக்காது. மற்ற தொகுதிகளில் விரைந்து பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கடைசி ஒரு 4-5 நாள், கிட்டத்தட்ட ஒரு வாரமாவது காரைக்குடி சுற்றியே பிரச்சாரம் மேற்கொண்டாங்கன்னா வெகு சிறப்பாக இருக்கும். ஏன்னா மக்கள் மனதில் பதியும்.
இவங்க அண்ணன் சீமானை வந்து கடைசி வரைக்கும் வேறு இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அவரை தான் காணவே இல்லையா, அப்போ தொகுதியிலே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட ஆரம்பிச்சிடும். அதனால வந்து அண்ணன் சீமான் வந்து கடைசி ஒரு வாரம் காரைக்குடியிலே இருக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள். இனி அடுத்த களங்கள்ல என்ன மாதிரிலாம் நடந்திருக்குது, என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி வரக்கூடிய காணொலியில் நம்ம சிறப்பாக பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.